சுட்டும் வெள்ளி சுடரே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அபி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க பரோலில் தான் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. படித்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வரைக்கும் தான் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிரூபித்து திரும்ப வந்து ஜெயிலுக்கு போகாமல் தப்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தன்னோட ஹஸ்பண்டே தன்னை நம்பாமல் இப்படி வந்து பொய்யான ஒரு பழியை தமையில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு வந்து ரொம்பவே வேதனையாக இருக்குது. இந்த பழியிலேருந்துலாம் எப்படி அபி தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போன இடத்துல இந்த ஐயர் பார்த்திங்க அப்படின்னா என்னம்மா சுமங்கலியாக இருக்க, இப்படி வந்து ஒரு பொட்டு கூட வைக்காமல் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஸோ அபியோட நிலைமையை பார்த்து சண்முகமும் ரொம்ப வருத்தப்படுறாரு. வெற்றியை நினச்சி பார்த்திங்க அப்படின்னா அபி வந்து அந்த பொட்டை எடுத்து வச்சுப்பாங்களா இல்லை வைக்காமல் விட்டுருவாங்களா, இன்னும் அபி வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க வெற்றி மேலே. அப்படி இருக்கும்போது வெற்றியை வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.